நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளுப்பருப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொள்ளுப்பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, அதை சாப்பிடுவதால் நமது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு என்று பலமுறை கேட்ட முதுமொழிங்க நம்ம பூமி. அர்த்தம் நிறைந்ததாக தான் இருக்கும். கொழுப்பை கரைப்பதில் கொள்ளுக்கு அத்தனை சக்தி உள்ளது. அதற்காக இதை வெறும் கொழுப்பை குறைக்கும் உணவு என்று சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாதுங்க. ஏராளமான மருத்துவ பலன்களையும் உள்ளடக்கியுள்ளது இந்த கொள்ளுப்பருப்பு. ஒரு ஆரோக்கிய உணவு. ஊற வைத்தோ வறுத்தோ சாப்பிடலாம். ரசம், துவையல், குழம்பு என விதவிதமாக சமைத்தும் சாப்பிடலாம். நன்கு அரைத்து சாறு எடுத்து சூப்பாக செய்தும் இதனை அருந்தலாம். இதனை ஊற வைத்த நீரில் கூட எண்ணற்ற மருத்துவ பலன்கள் இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கொள்ளு விதைகள் உடல் எடை குறைப்பதற்காகவே உதவுவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். அது தவறான கருத்து. அது மட்டும் இல்லாமல் உடல் இளைப்பதற்கு வேறு பல நன்மைகளும் கொள்ளு தருகிறது. அது என்னென்ன? கொள்ளு பயிரில் உள்ள நன்மைகள் என்னென்ன? பெண்களுக்கு கொள்ளு எந்த வகையில் உதவுகிறது? ஊற வைத்த கொள்ளுவின் முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூலநோய் உள்ளவர்கள் கொள்ளுவை தாராளமாக சாப்பிடலாம். இதனால் வயிற்று புண்கள் ஆறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய சேர்மங்கள் கொள்ளு பயிரில் உள்ளது. கொள்ளுவை உணவில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு மஞ்சள் காமாலை நெருங்குவதில்லை. கொழுப்பை எரிக்கக்கூடிய சக்தி கொள்ளுவில் நிறைய உள்ளதால் கொளுத்தவனுக்கு கொள்ளு என்ற பழமொழியே வந்தது. சர்க்கரையை கட்டுப்படுத்துவதால் ஆஸ்துமா பிரச்சனை இருப்பவர்கள் கொள்ளுவை மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்கலாம். முளைக்கட்டிய கொள்ளுவை எந்த ரூபத்தில் சமைத்தாலும் அது பல மடங்கு நன்மை தரக்கூடியதாக உள்ளது. கொள்ளுப்பருப்பை அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டால் ரசம் வைக்கும் போதும் பயன்படுத்தலாம். நீரிழிவு நோயாளிகள் கொள்ளுவை தவறாமல் சாப்பிடலாம். பொதுவாக இது கசப்பும் துவர்ப்பும் கலந்துதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துவர்ப்பு சுவை கொண்டுதான் இந்த கொள்ளு இருக்கும். இரத்த சர்க்கரையை குறைப்பதாக இந்திய வேதியியல் தொழில்நுட்ப கழகத்தில் கண்டறிந்து உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் சீரற்ற மாதவிடாய் சீராகும். பெண்களுக்கு இருக்கும் பிசிஓடி பிரச்சனை, வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக இந்த கொள்ளு உள்ளது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொள்ளுவில் குழம்பு வைத்து தருவார்கள். காரணம் என்னன்னா, பிரசவ அழுக்கை கொள்ளு வெளியேற்றி விடுமாம். கொள்ளுவில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, அமினோ அமிலங்கள் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதுடன் நரம்பு தளர்ச்சியையும் போக்குகிறது. கொள்ளுவை அதிகமாக சாப்பிடும்போது சில பக்க விளைவுகள் வரலாம். குறிப்பாக கொள்ளுவில் உள்ள ஃபைடிக் அமிலம் போன்ற ஆன்டி நியூட்ரியன்கள் சில தாதுக்களை உறிஞ்சுவதை தடுக்கலாம். அதனால்தான் கொள்ளுவை ஊற வைத்து முளைக்கட்டி பயன்படுத்த சொல்கிறார்கள். இதனால் பைட்டிக் அமிலத்தை ஏற்படுத்தும் பாதிப்பு குறைகிறது. அதேபோல் கொள்ளுவில் பியூரின் நிறைந்திருப்பதால் யூரிக் அமிலம் அதிகரிக்க செய்யலாம். இதனால் கீழ்வாதம், மூட்டு வலி போன்ற உபாதைகள் வரலாம். அதிக நார்ச்சத்து உணவு என்பதால் வாயு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதிகமாக கொள்ளு சாப்பிடும்போது வயிறு வீக்கம், வயிறு உப்புசம் ஏற்படும். கொஞ்சம் அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக எலும்புக்கும் நரம்புக்கும் உரம் தரக்கூடிய கொள்ளுப்பருப்பு என்பதால் அதனை கடினமான பணிகளை செய்யும் குதிரைகளுக்கும் முன்னோர்கள் உணவாக அளித்தனர். குதிரைகள் பல மைல் தூரம் தொடர்ந்து ஓடும் சக்தியை அவை உண்ணும் கொள்ளுப்பருப்பில் இருந்து எடுத்து கொள்ளப்படுகிறது. கொள்ளு உடலில் இருக்கும் கொழுப்பு, ஊளை சதைகளை குறைப்பதோடு உடலுக்கு அதிக வலுவை கொடுக்கக்கூடியது. கொள்ளில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள் கொள்ளில் புரதச்சத்து, நார்ச்சத்து, மினரல் சத்து, இரும்பு சத்து, மாவு சத்து, தாது பொருட்கள், வைட்டமின்கள் போன்ற மிகுதியாக நிறைந்து உள்ளது. கொள்ளை ரசமாக வைத்து சாப்பிட்டால் மிகுந்த நன்மை அளிக்கும் என்று சித்த மருத்துவத்தில் கூட சொல்லப்படுகிறது. உணவில் அடிக்கடி கொள்ளு சேர்த்து கொண்டால் உடல் எடை குறையுமாம். இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் எழுந்தவுடன் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை விரைவில் குறையும். அது மட்டும் இல்லாமல் கொள்ளை அரைத்து பொடி செய்தும் சாப்பிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் கொள்ளு உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை அளிப்பதோடு நீரிழிவு நோயாளிகளுக்கு நீரிழிவு அளவை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது. இன்சுலின் எதிர்ப்பு திறனை கட்டுப்படுத்துகிறது. தாது பற்றாக்குறை மற்றும் உடலின் நீர்சத்து நார்சத்து குறைபாடு போன்றவை மலச்சிக்கலையும் உண்டு செய்யும். கொள்ளு நார்சத்து நிறைந்தவை என்பதால் மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது தீர்வளிக்கிறது. கொள்ளு உடல் எடை குறைக்க மட்டும் உதவுவதோடு இவற்றில் உள்ள புரதம் நார்சத்து போன்றவை உடல் கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது. மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு இவை நிவாரணம் அளிக்கிறது. சிறுநீரக கற்களை குணப்படுத்தவும் செய்கிறது. சிறுநீரகத்தில் கால்சியம் ஆக்சிலேட் கற்கள் உருவாவதை இது தடுக்கிறது. கல்லீரல் செயல்பாடுகளையும் மேம்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் சளி காய்ச்சல் மற்றும் மூச்சு குழாய் அலர்ஜிக்கு சிகிச்சை அளிக்க இது உதவுகிறது. உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தவும் செய்கிறது. செரிமானத்தை மேம்படுத்தவும் செய்வதோடு மட்டுமல்லாமல் நன்மையே என்றாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அவை பக்க விளைவுகள் உண்டு பண்ணலாம். கவனமாக சாப்பிட்டு கொள்ளுங்கள். கொள்ளுப்பயிறு சிவப்பு கருப்பு மற்றும் பச்சை என பல நிறங்களில் உள்ளது. உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளுப்பருப்பு என்னவென்று பார்த்தால் இளஞ்சிவப்பு நிறத்தையே அதிகமாக பயன்படுத்துகின்றனர். அதில் மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு பிரதான உணவாகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஹார்ஸ் கிராம் என்று குதிரையின் பெயரை தாங்கி நிற்கும் இந்த கொள்ளுப்பருப்பு ஆங்கில பெயர் ஆர்வத்தை குறைப்பதாக நினைத்தால் தமிழில் கொள்ளு, தெலுங்கில் உளவலு மற்றும் ஹிந்தியில் ஹுல்தி என்று வேறு பிற மொழிகளிலும் இதனை அழைத்து வருகின்றனர். சமைக்காத கொள்ளு பயிரில் முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்களான பாலிபிலான்கள், பிளவனாய்டுகள் மற்றும் புரதங்கள் அதிகம் உள்ளன. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் இதனால் உங்கள் உடலை இளமையாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்க முடியும். கார்போஹைட்ரேட் செரிமானத்தை குறைப்பதன் மூலமும் இன்சுலினை எதிர்க்கும் திறனை குறைப்பதன் மூலமும் பதப்படுத்தப்படாத கொள்ளு பயிர்கள் உணவு சாப்பிட்ட பின் உள்ள உயர் இரத்த சர்க்கரையை குறைக்கும் திறனையும் கொண்டு உள்ளது. இதனை இந்திய வேதியியல் தொழில்நுட்ப கழகத்தின் விஞ்ஞானிகள் கண்டறிந்து உள்ளனர். இந்த தன்மைகளால் நீரிழிவு நோய்க்கு ஏற்ற இன்னும் ஒரு நல்ல உணவாக கொள்ளு இருக்கிறது. கொள்ளு தானியத்தில் எண்ணற்ற நன்மைகள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா, சுவாச குழாய் அலர்ஜி, லிக்யூடோமா, சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீரக கற்கள் மற்றும் இதய நோய்களுக்கான நிறைய பயன்களுக்கு இது உதவுகிறது. வாத நோய், புழுக்கள், கண்களில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் மூல நோய்க்கு கொள்ளு மிகவும் திறன்மிக்க வகையில் செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கபத்தை வெளியேற்றுதல், காய்ச்சலை கட்டுப்படுத்துதல் மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு இதன் பலன் நிறைய உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கொள்ளின் லிப்பிட் சாறுகள் வயிற்றில் உள்ள அல்சர் போன்ற புண்களுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் நிறைய பலன்களை அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொள்ளின் தண்ணீரை குடிப்பதால் கொழுப்புகள் குறையும் என்று கூறப்படுகிறது. கொள்ளு தண்ணீர் குடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது அப்படின்னு சொல்ல வராங்க. குறிப்பாக வெறும் வயிற்றில் அருந்துவது மிகவும் நன்மை பயக்கும். கொள்ளில் புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்து உள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இதில் LDL கொழுப்பை குறைக்கவும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் இது உதவுகிறது. கொள்ளு பருப்பின் தண்ணியை குடிப்பதனால் முக்கியமாக என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றுமா, சளி ஜலதோஷம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யுமா இந்த கொள்ளு தண்ணி. மற்றும் சிறுநீரக கற்களை கரைக்கவும் இது உதவுகிறது. செரிமானத்திற்கும் வளர்சிதை மாற்றத்திற்கு மேம்படுத்துவதற்கும் இது உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடை குறைப்புக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பை எரிக்கும் பண்புகளை கொண்டுள்ளதனால வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துவதனாலையும் இது உடல் எடை இழப்புக்கு உதவுகிறது சொல்றாங்க. கொள்ளு தண்ணீரை குடிப்பதனால அதிகப்படியான கெட்ட நீரை வெளியேற்றுதான். கொள்ளு தண்ணீரை சூடுபடுத்தி குடித்தால் சளி மற்றும் ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு, சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மற்றும் செரிமான பிரச்சனைக்கு சிறந்த ஒரு தீர்வாய் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்வாதம் உள்ளவர்கள், சிறுநீரக கற்கள் மற்றும் பிற சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த கொள்ளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கொள்ளுவை சாப்பிடுவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கொள்ளு சாப்பிடுவதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் சூடு அதிகமாக இருப்பவர்களுக்கு கொள்ளு சாப்பிடுவதால் உடல் சூடு மேலும் அதிகரிக்கும். பித்தம் அதிகமாக இருப்பவர்கள் கொள்ளு சாப்பிடுவதால் பித்தம் மேலும் அதிகரித்து மூலநோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கொள்ளுவில் ஃபைட்டிக் அமிலம் இருப்பதால் இது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக செல்வதை தடுக்கலாம். கொள்ளை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் 5 கிராம் முதல் 8 கிராம் வரை எடுத்துக்கொள்ளலாம். பச்சை குழந்தைகளுக்கு
குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. 3 வயதிற்குள் உள்ள குழந்தைகளுக்கு கொள்ளுவை குடைக்கலாம், ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கொள்ளை பற்றின பயனுள்ள தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.